இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மேல் நீதிமன்றக்கு வருகை. மே மாதம் வரை இனிப்பு வகை பொருட்களின் விலையில் மாற்றமில்லை, உற்பத்தியாளர்கள் சங்கம் உறுதி. சிவனொளி பாத வழக்கி தரிசனம் செய்ய சென்ற நபர் திடீர் சுகையீனம் காரணமாக உயிரிழப்பு. கெஹலியவின் தனிப்பட்ட பணத்தில் இருந்து அரசாங்கத்திற்கு நஷ்டஈட்டை செலுத்த உத்தரவு. மலையகத்தில் சுட்டெரிக்கும் வெயில், வெகுவாக குறையும் நீரேந்தும் பகுதிகளில் உள்ள நீர்மட்டம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். வழக்கு ஒன்றின் நிமித்தம் அவர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு இலங்கை உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய போது தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சட்டவிரோதமான முறையில் லாபம் அல்லது சலுகையை பெற்றுக் கொடுத்ததன் மூலம் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தை புரிந்ததாக தற்போதைய வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பிஸ்கட், ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் உள்ளிட்ட இனிப்பு வகை உற்பத்தி பொருட்களின் விலைகள் எதிர்வரும் மே மாதம் வரை அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை இனிப்பு வகை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் இந்த சந்திப்பை அழைத்திருந்தார். தெகிவலை பகுதியிலிருந்து சிவனொளி பாதமலைக்கு தரிசனம் செய்ய வருகை தந்த 39 வயதுடைய நபர் ஒருவர் இன்று காலை சிவனொளி பாதமலைக்கு செல்லும் வழியில் திடீர் சுகயீனம் அடைந்து உயிரிழந்துள்ளார். சிவனொளி பாதமலைக்கு செல்லும் பாதையில் உள்ள களங்குளத்தென்ன பகுதியில் வைத்து குறித்த நபருக்கு திடீரென ஏற்பட்ட உடல் நல குறைவு காரணமாக அவரது உறவினர்கள் மற்றும் களங்குளத்தென்ன போலீஸ் காவல் நிலைய அதிகாரிகள் இணைந்து அவரை நல்லத்தனி நகருக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்னர் நோயாளிகள் காவு வண்டி மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே உயிரிழந்து விட்டதாக மஸ்கலியா மாவட்ட வைத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அதன் அடிப்படையில் அவரது தனிப்பட்ட பணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய மலை நாட்டில் தற்போது கடுமையான வெப்பம் நிலவுவதால் நீரேந்தும் பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் மற்றும் சென்ட் கிளியார் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவுவதால் சகல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் மேலும் குறையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெருந்தோட்ட பகுதிகளில் சுத்தமான குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. மேலும் விவசாய நடவடிக்கைகளுக்கு நீரை பெறுவதில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.